ஃப்ரெண்ட்ஸ், கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டிலில் நாம் ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் ஸ்டோரியில் என்ன கேட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய விஜய்க்கு அன்எக்ஸ்பெக்டடாக, அதாவது அவங்களுடைய மைண்டில் சில விஷயங்கள் மைண்டில் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத மறந்து அந்த சூடான இருக்கிற பாத்திரத்தை அவங்க நல்லா பிடிச்சிடுவாங்க. அதனால் கை நல்லா வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் வந்து அதுக்கு ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விடுவாங்க. புவனேஸ்வரி ஒரு பக்கம் போடுவாங்க, சாரு ஒரு பக்கம் போடுவாங்க. பட் அவங்களுக்கு அந்த எரிச்சல் மட்டும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இப்படின்னு ஒரு கட்டத்தில் நம்மளுடைய புவனேஸ்வரி டேப்லெட் கொடுத்து தூங்க வச்சிருவாங்க. அந்த எரிச்சலோடைய இந்த எரிச்சலோட தூங்கிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து யாரோ வந்து அவங்களுக்கு இந்த கைக்கு வந்து மருந்து வைக்கிற மாதிரி தோணும். அந்த மருந்து அவங்களுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அந்த எரிச்சலுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும் சா நம்மளோட விஜய்க்கு. ஆனால் அவங்களால கண்ணை திறந்து பார்க்க முடியாது, அது போடுறது யார் அப்படிங்கிறது மட்டும் அவங்களால பார்க்க முடியாது. அவங்க ட்ரை பண்ணுவாங்க, பட் சான்சஸ் இல்லை. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா. இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அவங்க நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அந்த மருந்து நல்லா எத்தமாக வச்சு விட்டதும் அவங்க எழுந்திருக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் முடியாதனால அந்த சுகத்தில் நல்லா தூங்கிடுவாங்க. நல்லா இருக்கும் அவங்களுக்கு அந்த அந்த வச்சு விட்ற அந்த 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 ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கனால அவங்க தூங்கிடுவாங்க. ஸோ தூங்கி எந்திரிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக பெட்டராக ஃபீல் பண்ணதும் புவனேஸ்வரி அவங்களுக்கு வந்து காஃபி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்து வந்து கொடுக்கும்போது, ஹே, கை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கா? நான் வச்ச மருந்து உடனே என்ன, இல்லை நீ வேற ஏதோ வச்சு விட்டியே, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நீயா சாருவா வச்சு விட்டது அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்கிற, நீ தூங்குறதுக்கு முன்னாடி தான் சாரு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை 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 இல்லை, மறுபடியும் வந்து அவங்க எனக்கு ஏதோ வச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாரு மறுபடியும் வரவே இல்லை விஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை புவனேஸ்வரி, எனக்கு தெரியும் வந்தாங்க. ஆக்சுவலாக நீ எனக்கு டேப்லெட் கொடுத்த அது ஹெவி டோசேஜ் போல், எனக்கு அது நல்ல தூக்கம் வந்துருச்சு, என்னால் அது கண்ணை திறக்க முடியல. ஆனால் எனக்கு தெரியும் சாரு மாதிரி தான் யாரோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஆசையாக அன்பாக எனக்கு அந்த கைக்கு வந்து அந்த மருந்து வச்சு விட்டாங்க. அது வச்சு விடும்போது நான் உங்களை பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். பட் 2 விஷயம். ஒன்று, நீ கொடுத்த ஓவர் டோசேஜ் வந்து என்னை கண்ணு முழிக்க விடலை. இன்னொரு விஷயம், எனக்கு அது நல்லா இருந்துச்சு, அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் அப்படியே தூங்கிட்டேன். அதனால் என்னால் எந்திரிக்க முடியல. எப்போ எந்திரிச்சு கேட்டால் நீ இல்லைங்கிற, சாரு இல்லைங்கிற, அப்புறம் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏய், உனக்கு என்னடி ஆச்சு, நீ என்ன சொல்கிற, உனக்கு புரியுதா? இங்கே பாரு, நான் வச்சு விட்டேன் அதே மருந்தோடு தான் உன் கை இருக்குது, வேறு எந்த மருந்துமே உனக்கு வைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை இல்லை, எனக்கு நல்லா தெரியும், நீ வைக்கும்போதும் நீ எனக்கு டேப்லெட் கொடுத்து தூங்க வைக்கும்போதுமே எனக்கு கொஞ்சம் அந்த எரிச்சல் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா யாரோ வந்து எனக்கு மருந்து வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு வலி இல்லை, அந்த எரிச்சல் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன். நீ கொடுத்த டேப்லெட்னாலையும் தூங்கினேன், ப்ளஸ் எனக்கு அந்த வலி இல்லாததுனாலையும் நான் நிம்மதியாக தூங்க முடிஞ்சிச்சு என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்படியா? ஆனால் நானும் உனக்கு டேப்லெட் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே வரல, சாருவும் அப்போவே போயிட்டாங்க, அப்போ வேறு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சைட்லேருந்து ஒரு கொஷின் வைப்பாங்க. அவங்க வச்சதும் அவங்க இருந்துட்டு மறுபடியும் யோசிப்பாங்க விஜய். அப்போ புவனேஸ்வரி கேட்பாங்க, ஏய், நீ கனவு எதுவும் கண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது அது நடந்தது எதுவுமே உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் இங்கே வரல, அப்படி இருக்கும்போது எப்படி அது சாத்தியமாக இருக்கும்? ஸோ அது நிச்சயமாக சாத்தியமாக இருக்காது, நீ கனவு தான் கண்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய புவனேஸ்வரி சொல்லுவாங்க. இல்லை, எனக்கு நீ சொல்கிற மாதிரி தெரியல, ஆனால் அது எனக்கு உண்மையாக நடந்த மாதிரி தானே இருந்துச்சு, யாரோ ஒருத்தவங்க வந்து எனக்கு மருந்து போட்டு விட்ட மாதிரி தானே நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்திங் எனக்கு ரியலாக நடந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
அப்போது புவனேஸ்வரி சொல்லுவாங்க, கனவுமே நமக்கு ரியலாக தான் தெரியும். அதிலிருந்து நம்ம வெளில வர்ற வரைக்கும் நம்ம எப்போ அந்த கனவுலேருந்து வெளியே வரோமோ அப்போ தான் அது கனவுனே நமக்கு தெரியும். நீ அந்த கனவுக்குள்ளே இருக்கிற வரைக்குமே அது உனக்கு கனவாக தெரியாது, நினைவாக தான் தெரியும். நீ இப்போ அப்படி தான் இருக்க. ஸோ நீ ஃபஸ்ட்டு அந்த கனவுலேருந்து வெளியில் வா. நீ உன்னை அந்த கனவுலேருந்து வெளியில் கொண்டு வந்தால் தான் நீ ப்ரெசன்ட் லைஃப்பில் இருப்ப, இல்லைன்னா நீ ட்ரீம் லைஃப்பில் தான் இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்றும் அந்த மாதிரி கிடையாது, நான் அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு தெரியுது. ஆனால் நான் ஏன் அந்த ட்ரீம்குள்ளே போகிறேன் அப்படின்னா அது என்னை விட மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதுலேருந்து நான் வெளில வருவேன்? நானும் அதுக்கு ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் முடியல. என்னையே மீறி அது நடந்துகிட்ருக்கு. நானும் ஆசைப்பட்டு எதுவும் கேட்கல, நானும் ஆசைப்பட்டு அதுக்கு போகணும்னு விரும்பலை. சம்திங் அது நடக்குது, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கனவுல நான் விரும்பி அக்செப்ட் பண்ணுறேன், ரியல் லைஃப்பில் தான் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு ஸ்டேஜ்க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது ஸ்டார்டிங்கில் நான் அந்த பர்சனை தேடினது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இப்போது என் லைஃப்பில் சாரு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ட்ரீமில் இருந்து அந்த ட்ரீமை நான் டோட்டலாக கலைக்க தான் நினைக்கிறேன். அந்த ட்ரீமுக்குள்ளே நான் போகாமல் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் என்னையும் மீறி நான் அதில் போயிடுறேன். அதில் எப்படி போடுறேன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. அப்போது சாரு சொல்லுவாங்க, நீ நினைக்கிற, ஆனால் உன் உள் மனசு நினைக்க மாட்டேங்குது. ட்ரீம் அப்படிங்கிறது உன்னோட ஆள் மனசில் உனக்கே தெரியாமல் ஒரு விஷயம் பதிஞ்சிருக்கும். அதுதான் நம்மளை அப்பப்போ ஞாபகத்துக்கு வரும். அது நமக்கு சப்போஸ் ஒருவேளை எப்பயோ நடந்ததாக இருக்கலாம், இல்லை இது இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும், நமக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும், ஒரு சின்ன ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீம் நம்மளோட மனசுக்குள்ளே, ஆள் மனசுக்குள்ளே புதைச்சி வச்சுருப்போம். ஸோ அது நீ இந்த மாதிரியெல்லாம் ஆசைப்பட்ட, அது உனக்கு ரியலாக காட்டுற மாதிரி விசிபிள் ஆகும். இதுதான் ட்ரீம். நீ அதை புரிஞ்சிக்காமல் நீ அதுக்குள்ளே இருந்த அப்படின்னா உனக்கு தான் தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ நீ அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வர ட்ரை பண்ணு. ப்ளீஸ் விஜி, இப்படி இருக்காத. நீ உன்னையே கொஞ்சம் கொஞ்சமாக நீ இழந்துக்கிட்டு இருக்க, அது உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது அவங்க இருந்துட்டு, இல்லை எனக்கு தெரியும், நான் அந்த மாதிரி இல்லை, நான் ட்ரீமுக்குள்ளே போகணும்னு ஆசைப்படல, ஆனால் என்னதான் அந்த ட்ரீம் விட மாட்டேங்குது. நான் அந்த மாதிரி எதுவும் ஆசைப்படவும் இல்லை, நினைக்கவும் இல்லை, நடந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்க கூட இல்லை. அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாகும் நீ சொல்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜி ஒரு கொஷின் வைப்பாங்க. அப்போது அகைன் புவனேஸ்வரி சொல்லுவாங்க, இல்லை மேபி உனக்கே தெரியுமா, நம்ம எங்கோ போகிறோம் வரோம், ஒரு சில விஷயங்களை பார்க்குறோம், இது நமக்கு நடந்தால் நல்லாயிருக்கும், இல்லை அந்த இடத்துல நாம் அங்கே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நமக்கு தோணும். ஒரு கார் ட்ரைவ் பண்ணும்போது அந்த காரோ இல்லை சம்திங் அவங்க ஓட்டுற ஸ்டைலோ ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கும். அப்போ நம்ம எப்படி இமேஜினேஷன் பண்ணுவோம், அந்த காரை நாம் ஓட்டுற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுவோம். இல்லை எங்கேயாவது போகணும் அப்படிங்கும்போது, எக்ஸாம்பிள் ஒரு பறவை பறக்குதுன்னா கூட அந்த பறவையில் ஒரு சிலவங்க மூழ்கி போயிட்டாங்க, அது ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தாங்கன்னா அது எவ்வளோ அழகாக பறக்குது இல்லை. அப்போ நாமளும் அந்த மாதிரி பறக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும். ஜஸ்ட்டு இதெல்லாம் நடக்காது, ஆனால் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அதெல்லாம் நமக்குள்ளே நம்மளே அதை ரொம்ப டீப்பாக நினைப்போம் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஆசை. மேபி சிலருக்கு அது ரொம்ப ஆள் மனசில் பதிஞ்சிருக்கும். அதுதான் இப்படி கனவாவோ இல்லை திடீர்னு நமக்கு தோணும் இல்லையா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், நம்ம பேசியிருக்கோம், இப்படின்னெல்லாம் தோணுன்னா இதெல்லாமே ஜஸ்ட்டு ஒரு இமேஜினேஷன் மாதிரி தான். இது எல்லாமே நம்ம உள் மனசுக்குள்ளே அடங்கியிருக்கிற ஒரு விஷயம். சம்டைம்ஸ் திடீர்னு வெளில வரும்போது நமக்கு அப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சைட்லேருந்து எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க விஜிக்கு. ஆனால் விஜி, நீ 1000 சொல்லு, 5000 சொல்லு, எவ்வளோ சொல்லு, இல்லை இல்லை இல்லை, ட்ரீம், நான் அந்த ட்ரீமில் ப்ரெசண்ட்டு வாழ்ந்துட்டுருக்கேன், என்னால் ட்ரீமில் ப்ரெசண்ட் வாழ்கிறதுனால ப்ரெசண்ட் லைஃப்பில் என்னால் ப்ரெசண்ட் வாழ முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு கோவம் வரும், என்னடி நீ பேசிகிட்டு இருக்க விஜய், உனக்கு புரியுதா இல்லையா, ட்ரீம் ட்ரீம் அவ்வளோதான், ப்ரெசண்ட் மட்டும்தான் லைஃப்,
ட்ரீம் லைஃப் கிடையாது. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது சொல்லிட்டு கேளுவாங்க. இல்லை, இல்லவே இல்லை, என்னால் என் ட்ரீமை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உன்னோட சாருவை என்ன பண்ணலான்னு இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. உனக்கு புரிய மாட்டேங்குது. ரியல் லைஃப்பில் நம்ம வாழ்ந்துருக்கோம் அப்படின்னா கூட சம்டைம்ஸ் பிரிஞ்சுட்டோம், 2 பேர் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதை மனசு அக்செப்ட் பண்ணிக்குது. 2 பேரும் பிரிஞ்சுட்டோம், இனிமேல் பார்க்க மாட்டோம், இனிமேல் பேச மாட்டோம், 2 பேரும் ஒன்று சேர மாட்டோம் அப்படிங்கிறத என்னோட மனசு அக்செப்ட் பண்ணிக்குது. அதனால் அவங்க பிரிவை ஒரு ஸ்டேஜில் என்னால் ஏற்றுக்க முடியுது. எக்ஸாம்பிள், பிரிஞ்சவங்களோட சுச்சுவேஷன். ஆனால் இந்த ட்ரீம் நான் நினைக்கல, நான் எதிர்பார்க்கல, நான் இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படவும் இல்லை. ஆனால் வருது. அதில் ஒவ்வொரு டைமும் வரும்போதும் அதில் நான் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்போது நான் ப்ரெசென்ட் அதில் வாழ்ந்துட்டுருக்கேன்னு தான் அர்த்தம். ப்ரெசென்ட் அதுலேயும் வாழ்ந்துக்கிட்டு ரியல் லைஃப்லேயும் வாழணுன்னா என்னால் முடிய மாட்டேங்குது. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. நீ 2 லைஃப்பையும் தேவையில்லாமல் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிகிட்டு இருக்க. அப்படி பண்ணாத. ட்ரீம் லைஃப்பை ட்ரீமாவை விட்டுரு. தூங்குறியா? தூங்குற வரைக்கும் அந்த ட்ரீம் வருதா, அதில் என்ஜாய் பண்ணு. அப்பார்ட் ஃப்ரம் நீ எந்திரிச்சிட்ட அப்படின்னா ரியல் லைஃபுக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாண்டி, நைட்டில் ஒரு வாழ்க்கை, பகலில் ஒரு வாழ்க்கை, தூங்கும்போது ஒருத்தி கூட, ரியல் லைஃப்பில் ஒருத்தி கூட என்ன இருக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன விஜி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? உனக்கு என் வாழ்க்கையை பார்த்தா காமெடியாக இருக்கா, இல்லை என்ன பார்த்தா ஒரு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா உனக்கு? என்னால் முடியல, எனக்கு அது கில்ட்டியாக இருக்குது. ஒன்று அது வேணும், இல்லைன்னா இது வேணும். இங்கே பார், நான் ஒன்று தான் சொல்கிறேன். என்னன்னா, ஒன்று ரியல் லைஃப்பை கொடு, இல்லை என்னோட ட்ரீம் லைஃப்பை கொடு. 2யுமே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் அந்த மாதிரி கிடையாது. எனக்கு ஒன்று சாரு கூட என் லைஃப்பாக இருக்கும், இல்லை ட்ரீம் கூட என் லைஃப்பாக இருக்கணும். இவ்வளோ நாள் நான் சாரு கூட வாழ்ந்தேன் தான், இல்லைன்னு சொல்ல. அவளை விட்டு பிரிஞ்சு வந்தால் எனக்கு வலி இருக்கும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் என் ட்ரீமை நான் விட்டுட்டு வலிச்சதுன்னு விட்டுட்டு வந்தால் கூட அடுத்த செகண்ட், ஒரு செகண்ட் என்னை நிம்மதியாக தூங்க விடுதுன்னா இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி என் ட்ரீமை விடுவேன்? சாருவை விட்டுட்டு கூட நிம்மதியாக இருந்துவேன் போல், என்னை ட்ரீமை விட்டுட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இவளுக்கு எப்படா சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் நம்மளோட புவனேஸ்வரிக்கு பைத்தியம் முடிச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. விஜி நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி நிற்பாங்க. இந்த விஷயத்தில் அகெயின் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மூழ்கி போய் ஒரு மாதிரி ட்ரீம் லைஃப்பில் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ ஓரளவுக்கு கையெல்லாம் நார்மலானதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட் போவாங்க. அங்கே எப்படி இருப்பாங்க, எல்லாருமே நல்லா விசாரிப்பாங்க இல்லையா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாம் ஓகே தான், ஆனால் சம்திங் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருப்பாங்க. யாருக்கிட்டையும் சரியாக பேச மாட்டாங்க முன்னாடி மாதிரி. ஏன் சாரு வருவாங்க, ஹே விஜி எப்படி இருக்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்க ஓகே தான், அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. என்னாச்சு, என் மேலே ஏதோ கோவமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சிச்சி உன் மேலே எனக்கு என்ன கோவம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறம் ஏன் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மைண்ட் ரெஸ்ட், ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ஸோ அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்ட்டு சாருவும் வந்துட்டு அவங்களோட கேபின் போயிடுவாங்க. கேபின் போயிட்டு சரி கொஞ்ச நேரம் நம்ம விஜய்கிட்ட பேசலாம், ஒரு 2-3 நாள் ஆச்சு இல்லையா, சரியாக பேசல இல்லையா, சரின்ட்டு கால் பண்ணி விஜயை காஃபி எடுத்துகிட்டு என்னோடய கேபினுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விஜய் என்ன சொல்லிடுவாங்க, இல்லை எனக்கு வேலை இருக்குது, என்னால் போக முடியாது, நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க. போக மாட்டாங்க விஜய். விஜய் போகாமல் என்ன பண்ணிட்டாங்க, வேறு ஒரு பர்சன்கிட்ட காஃபி கொடுத்து விடுவாங்க கேபினுக்கு. இவங்க போய் டோர் லாக் பண்ணதும் சாரு ரொம்ப ஆசையாக எப்போவும் சேரில் உட்காந்துட்டு எஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன் எப்படா காஃபி எடுத்துகிட்டு விஜய் கேபினுக்கு வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்து டோரை லாக் சத்தம் கேட்டதும் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அது வேற ஒரு பர்சன் அப்படின்றது ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகி டல்லாகிடுவாங்க. கேட்பாங்க, இங்கே விஜய் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை மேம், அவங்களுக்கு எதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்கா, ஸோ அதனால தான் என்கிட்ட கொடுத்து விட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. சரி ஓகே, நோ ப்ராப்ளம்,
நீங்கள் அங்கே காஃபி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வச்சுட்டு போயிடுவாங்க. காஃபியே குடிக்காமல் சேரில் உட்காந்து யோசிப்பாங்க. ரொம்ப யோசிப்பாங்க சாரு. ஏன் விஜி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா, எதனால் இப்படி நடந்துக்கிறா, என்ன பண்ணும், நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, அதனால தான் இப்படி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க நம்மளுடைய சாரு. சரி, ஒரு வாட்டி பேசினா நார்மல் ஆகிடுவா, ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ப்ராப்ளமாக இல்லைனாலும் சரி, சின்ன சின்ன மனஸ்தாபம் இருந்தாலும் சரி, தூரமாக இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனையாக தான் இருக்கும். எப்போ நம்ம பக்கத்தில் போய் பேசுகிறோமோ மனசை விட்டு, அப்போது அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரின்னு நார்மல் ஆகிடும். ஸோ இவங்களும் சரி இருக்கட்டும், அவள் ஏதோ டென்ஷனில் இருக்கா, ஒரு வாட்டி நேரில் போய் பார்த்து பேசி சமாதானம் பண்ண எல்லாம் நார்மல் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு ஹோப் அவங்களுக்குள்ளே வர வச்சுக்கிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஹாப்பியாக அவங்களோட ஒர்க் பார்த்துட்ருப்பாங்க. ரொம்ப பிஸியாக பார்த்துட்ருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு விஜய்கிட்ட ஆல்ரெடி புவனேஸ்வர் சொல்லியிருப்பாங்களே லேட் டைம் இருக்கக்கூடாது, நம்ம போகணும் அப்படின்ட்டு. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, விஜய் வந்து புவனேஸ்வரி கூடயே கிளம்பிடுவாங்க. புவனேஸ்வரி கேட்பாங்க, ஏய் காலையிலேருந்து ஒர்க்குன்னு இருந்த, உனக்காக சாரு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தெரியுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னென்னா, இல்லை எனக்கு சாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல, எப்படி பேசுறதுன்னு தெரியல, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன பேசுகிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை புவனேஸ்வரி, இப்போதைக்கு நான் இருக்கிற மைண்ட் செட்டுக்கு நான் எதுவும் பேசுகிறதில்ல, நாம் போகலாம், நீ வரியா இல்லையா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க இருந்துட்டு, நான் சொல்கிறது கேளு, உனக்காக சாரு வெயிட் பண்ணுறா, போய் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷமாவது பேசிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் பேசுகிற ஐடியாவில் இல்லை, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத அதை கிளம்பி தானே இவங்க வாசல்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ சாரு பார்த்துட்டு கொஞ்சம் தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஏக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, இவங்க வருவாங்க பேசுவாங்க அப்படின்ட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க இருந்துட்டு இவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உடனே புவனேஸ்வரி வந்து திரும்பி பார்த்து அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஜஸ்ட் அந்த ஒரு சேட் மூமெண்ட் இருக்கும் இல்லையா, 2 பேருக்கு சண்டை அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கமும் பேச முடியாமல் அந்த பக்கமும் பேச முடியாமல் கஷ்டப்படுவாங்க இல்லையா. ஸோ அதே நிலமை தான் நம்மளோட புவனேஸ்வரிக்கு வந்திருக்கும். இவங்கக்கிட்ட சொல்கிறதா அவங்கக்கிட்ட சொல்கிறதான்னு தெரியாமல் ஒரு கஞ்சாடை காமிச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. காரில் 2 பேரும் போயிட்டு, காரில் போகும்போது கூட புவனேஸ்வரி கேட்பாங்க, நீ ஏன் விஜய் இப்படி பண்ணுற, நீ இப்படி இருக்காத விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை நீ ப்ளீஸ் இந்த ஒரு விஷயத்தில் என்னை எதுவும் கம்பல் பண்ணாத, என்னை அப்படியே ஃப்ரீயாக விடு, நானே யோசிச்சுக்கிறேன், நானே இதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் நீ இதுக்கப்புறம் இதை பற்றி நீ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போவும் புவனேஸ்வரி, உன்னோட ட்ரீமில் நீ இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதில் மூழ்கி போகாத, சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு, இல்லை புவனேஸ்வரி, அட்லீஸ்ட் எனக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் வேணும் சாருக்கிட்ட இருந்து, அந்த ஸ்பேஸ் ஒருவேளை இந்த ட்ரீம் எனக்கான மேபி ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை கொடுக்கவே இல்லை, இப்படியே தான் இருக்குன்னா, அப்போது இந்த கேப், இந்த ஸ்பேஸ் இன்னும் எடுத்துப்பியா இல்லை ட்ரா பண்ணுவியா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கும் சாருக்கும் இருக்கிற இந்த ஸ்பேஸ் எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல, ஆனால் இந்த ஸ்பேஸ் எனக்கு வேணும், எனக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் வேணும், நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், 2 விஷயத்தையும் நினச்சி என்னால் கன்ஃபியூஷன் ஆக முடியாது, என்னால் அந்த மென்டல் ப்ரெஷரை அக்செப்ட் பண்ணிக்க முடியலை, ஸோ எனக்கு கொஞ்சம் கேப் வேணும், ஸோ அதுக்கு எவ்வளோ நாள் டைம் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு வேணும், நான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விஜய் வந்து புவனேஸ்வர்கிட்ட சொல்லிவிட்டு, சரி இதுக்கப்புறம் நீ எதுவும் பேசாத, ஸோ ஃப்ரீயாக விடு, அந்த ட்ரீம் என்கிட்ட என்னதான் சொல்ல வருது அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும், ஸோ எனக்கு அதுக்கு டைம் வேணும், எனக்கு இதுக்கு டைம் வேணும் அப்படின்னா சாருக்கிட்ட இருந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், அதுக்கான ஸ்பேஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரிக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுப்பாங்க நம்மளோட விஜய்.
ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் டீட்டெயில்ஸாக கேட்கலாம், பார்க்கலாம், பேசலாம். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குது, என்ன ஏது எப்படிங்கிறது எல்லாத்தையும் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டில் லேட் ரிப்ளை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் இதுக்காக யாரும் வருத்தமோ கோவமோ படாதீங்க, நான் தாங்க மாட்டேன் ப்ளீஸ், ஓகேவா? பட் எனக்கு டைம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். பட் உங்கள் சைட்லேருந்து நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. என்னால் தான் இன்னும் முழுசாக படிக்க முடியாமல் பெண்டிங் வச்சிட்ருக்கேன். எனிவேஸ், எல்லோரும் ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியாக ஹாப்பியாக சூப்பராக சந்தோஷமாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.